நீங்க சொல்லிட்டீங்க காங்கிரஸும் திமுக கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்பயும் இல்லாத ஒரு இழுபறி. ஏன் இப்ப காங்கிரஸ் கட்சி இப்படி எல்லாம் அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது வெறுப்பா தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நத்திங்க. எக்ஸப்ட் இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா இந்த பார்டர் கன்னியாகுமரி, அது தென்காசியில இந்த பக்கம் இவ்வளவுதாங்க டோட்டல் செல்வாக்கே இவ்வளவுதான். 25 தொகுதி கொடுத்தப்போ 18 தொகுதி ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி கொடுத்தீங்கன்னா கூட்டணிக்கு லாஸ். இதான் உண்மை. அது கூட்டணி உடைஞ்சதாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மை இதுதானே தவிர காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு வந்து யாரும் சீட்டு கொடுக்கலாம். கூட்டணியில தொகுதி பங்கீடுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாதுங்க. இதை விட கஷ்டம் எதுன்னா இன்னும் தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்றது. அது அடுத்த பிரச்சனை. ஒருவேளை திமுக காங்கிரஸ் முடிகிற பட்சத்துல டிவிகேக்கு தான் போவாங்கன்ற மாதிரி இங்க எல்லாரும் இதை பேசி, காங்கிரஸ் திமுகவோட அது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுச்சுங்க. அது நேத்து நைட்டு இன்னைக்கு மார்னிங்கே அது தெளிவாயிருச்சு. இன்னைக்கு 1 மணிக்கு மேல ராஜ்யசபா நாமினேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடுறதுக்கு எம்எல்ஏக்கள் எல்லாருமே போறாங்க. அது ஒரு 3 hours ப்ராசஸ்ங்க. அது அப்படிங்கும்போது காங்கிரஸ் இனிமேல் தாவேகா கூட்டணிக்கு வர்ற மாதிரி சுத்தமா அந்த வாய்ப்பே இல்லைங்களா. ஆனா ஆப்ஷனை காட்டி மிரட்டுனா அது பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் ஆயிரும். நாங்க கேட்கறத கொடு, இல்லைன்னா நாங்க அங்க போயிருவோம். அப்படி மிரட்ட முடியாது பாலிடிக்ஸ்ல. விஜய் தனியா முயற்சி பண்றாரா, ரைட், அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட போகணும். 234 தொகுதியிலையும் அவரே சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. 2 பேருமா சேர்ந்து பெற்றோர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ண செய்து அவருக்கான ஓட்டு சதவீதம் 40%, 38% கொண்டு வரணுங்க. அப்பதான் வெற்றிங்கிறதெல்லாம் சாத்தியம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தரா ஷியாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி சார். இப்ப இந்த திமுக காங்கிரஸ் நீங்க சொல்லிட்டீங்க காங்கிரஸும் திமுக கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்னைக்கும், அதாவது எப்பயும் இல்லாத ஒரு இழுபறி. ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் போறது? அது காங்கிரஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ல தொண்டு பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலுமே ஒரு டிமாண்டு, நாங்க கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு நிப்பாட்டுறது அப்படிங்கிற விஷயம். இது ஏன் அப்படி ஆயிட்டாங்க இந்த மாதிரி காங்கிரஸ்? இப்போ நாங்கெல்லாம் தேசிய கட்சி எதிர்ப்பாளர்கள்ங்க. ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ் அப்படிதான். மாநிலத்துல மாநில கட்சிகள் கோல வச்சணும், அவ்வளவுதான். இதான் எங்க பாயிண்ட். ஏன்னா அப்பதான் அந்த மாநில உணர்வுகளை அவங்களால பிரதிபலிக்க முடியும். மாநில சுயாட்சி ஆதரவாளர்களா நாங்க இருந்து வந்தோம், இப்பவும் அப்படிதான் இருக்கிறோம். இப்ப காங்கிரஸ் கட்சி இப்படி எல்லாம் அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது வெறுப்பா தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நத்திங்க. எக்ஸப்ட் இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், அந்த பார்டர் கன்னியாகுமரி, அது தென்காசியில இந்த பக்கம், அப்புறம் தூத்துக்குடியில, அது திருநெல்வேலியில, இவ்வளவுதாங்க டோட்டல் செல்வாக்கே இவ்வளவுதான். ஒரு 10-12 தொகுதி இருக்கும். அதுல 7 தொகுதி அவங்க கேட்பாங்க. 63 தொகுதி கொடுத்தப்ப ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே ஜெயிக்கல. இப்ப 41 தொகுதி கொடுத்தப்போ ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல பெருசா ஒண்ணும் ஜெயிக்கல. 25 தொகுதி கொடுத்தப்போ 18 தொகுதி ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி கொடுத்தீங்கன்னா கூட்டணிக்கு லாஸ். இதான் உண்மை. ஆனா காங்கிரஸை ஏன் வச்சுக்கிடணும்னு நினைக்கிறாங்க? ஆல் இண்டியா பார்ட்டி அது ஒரு செக்குலர் ஃப்ரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அது கூட்டணி உடைஞ்சதாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மை இதுதானே தவிர காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு யாரும் சீட்டு கொடுக்கல. கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயங்க. செக்குலர் பார்ட்டியில ஆல் இண்டியா லெவல்ல இருக்காங்கிறது முக்கியமான விஷயம். இதை பலவீனம்னு காங்கிரஸ் நினைக்க கூடாது. தாவேக ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். உங்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நாங்க பலம் பெறுவதற்கு நீங்க அதிக சீட்டு கொடுங்கன்னா அதையே நாங்க கொடுக்கணும். கட்சியை நீ வளர்த்துக்க, அப்புறம் அதிக சீட்டு கேளு. கட்சியை வளர்க்கறதுக்கே நீ அதிக சீட்டு கொடுக்கணும்னா அர்த்தமே இல்லை. ஆனாலும் ப. சிதம்பரம் முதலமைச்சரோட அவரு கொஞ்சம் குளோஸ், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 2006 திமுக தேர்தல் அறிக்கையில கலர் டிவி செட்டு சொல்லும் போது இதுதான் கதாநாயகன் சொன்னாரு. அந்த ஒரு உணர்வுலாம் இருக்கும். தமாக பிறந்து வந்தப்ப 96 பாசி தான் அந்த தேர்தல் ஆணையத்துல போய் சைக்கிள் சின்னம் கிடைப்பதற்கான வழி செஞ்சாரு. 40 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி பெரிய அளவுக்கு வெற்றிங்க. 39 வெற்றி 40க்கு தமாக. அது காங்கிரஸ் தான். தமாகனா காங்கிரஸ் தான். ஆமா, எல்லா தலைவர்களும் அங்கதான் இருந்தாங்க. இப்படி ஒரு பெர்சனல் ரேப்போ இருக்கு அவருக்கு. அதனால அவரு ட்ரை பண்ணி நேற்று இது முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. 25 கேட்டாங்க, 25 கொடுக்கறேன்னாங்க. அவங்க 40 காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. 25க்கு மேல 2-3 கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் சம்மதிச்சிட்டாரு. 26ல ஒரு ராஜ்யசபா, 28ல ஒரு ராஜ்யசபான்னு சொன்னாங்க. இதையும் அவங்க ஏத்துக்கிடல அப்படின்னா போங்கப்பான்னு சொல்லிடுவாங்க.
ஓகே. இப்ப எப்படி பிரிச்சு குடுக்க போறாங்க திமுக? ஏன்னா ஒரு பக்கம் தேமுதிகவும் இருக்காங்க. விசிகாவுக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே முடிவு பண்ணிருவாங்களா? இன்னும் 2 நாள்ல வந்துருமா? முடிவு பண்ணிடுவாங்க 2 நாள்ல. ஏன்னா டக்குன்னு அதனால தானே தேமுதிகவை கூப்பிட்டு அது ராஜ்யசபாவை கொடுத்தாச்சு. ராஜ்யசபா தேர்தல் ஒட்டி வர்றதுனால ராஜ்யசபாவை வச்சு முடிவாயிருது இது. இப்போ விசிகாவுக்கும் 1-2 இடம் கூட கொடுக்கலாம். சென்னையில இருக்கிற பொது தொகுதியில ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகளுக்கும் அந்த அழுத்தம் இருக்கு. கூட்டணியில தொகுதி பங்கீடுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாதுங்க. இதை விட கஷ்டம் எதுன்னா இன்னென்ன தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்றது. அது இன்னும் அடுத்த பிரச்சனை. அது பெரும்பாடு தனியா ஓடும். நம்பர் முடிஞ்சிருச்சுன்னா கூட்டணிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பிறகு இன்னென்ன தொகுதிகள்னு பேசிக்க வேண்டியதான். அப்படிதான் இந்த முடிவு நோக்கி போகும். ஆனா இதுக்கு அடுத்தாப்புல இதே பிரச்சனை பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில வந்துரும்ல. அங்கனாப்புல என்ன உடனே நம்பருக்கு ஒத்துக்க போதா? அது மத்திய ஆளுங்கட்சி வேற. அங்க ஏற்கனவே இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே என்டியில் இருந்த கட்சிகளுக்கு நாங்களே பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னா அது பேக்கேஜ் சிஸ்டம்ன்றாங்க. ஒரு பேக்கேஜா எங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த பிளட் டெஸ்ட்ல எல்லாம் பேக்கேஜ் போடுற மாதிரி பேக்கேஜா கொடுத்துருங்க. எங்கிட்ட இருந்த பழைய ஆட்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுக்குறோம், உங்ககிட்ட இருந்த புது ஆட்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுங்க அப்படின்னா அது அதிமுக பெரிய அவமானம். அதாவது பாமக வந்திருக்கு. ஆமா, அதிமுக தானே பிரிச்சு கொடுக்கணும். அது அமித்ஷா அப்படித்தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதனால அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அடுத்த ஒரு 3-4 நாள் அது சரியாயிருங்க. கன்ஃபியூஷன்னா அது நிரந்தரமா கூட்டணி பிளவு நோக்கி போகணும் சொல்ல வரல. கன்ஃபியூஷன் இருக்கு, அது செய்திகளாகும். இன்னைய தேதிக்கு செய்தி ஊடகங்கள் யூடியூப் சேனல் ரொம்ப வலிவா இருக்கிறதுனால நிமிடத்துக்கு நிமிடம் என்ன பரபரப்புன்னு பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்துல கூட்டணி தானே பரபரப்பான ஐட்டம், வேற வழி இல்லையே. அதை நோக்கி போகும். எப்போ இது நிறைவு பெறும், எப்போ தேர்தல் ஆணையம் அறிவிப்பாளை வெளியிடுகிறதோ அன்னைக்கு இது முடிஞ்சு போயிடும் சார். ஆனா பரபரப்பு செய்திகள்லாம் சொல்றீங்க. ஆனா பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்த செய்தியோ அந்த தாக்கமோ, அதுக்கப்புறம் அதிமுக பிரச்சார கூட்டங்கள், அதிமுக தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ற விஷயங்களோ ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. பொதுவா பிரதமர் வர்றது எப்போதுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ண, பிரதமரோ அமித்ஷாவோ 2 பேர் வர்றது இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாது. ஓட்டாலாம் அது மாறாது. பட் கூட்டணியில ஒரு பிரச்சாரம் தூக்கம் அப்படி எடுத்துக்கிடலாம். கால் ஹோல் விழா அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி வேணா அதை எடுத்துக்கிடலாம். மற்றபடி சட்டமன்ற தேர்தலில் மெயினா கேண்டிடேட் தாங்க டிசைட் பண்ண முடியும். கேண்டிடேட் மெரிட், லோக்கல் கேண்டிடேட்டா இருக்கணும், அவங்க வேலை பார்க்கணும், அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய அமைப்பு இருக்கணும், காலங்காலமா வர்ற அமைப்பாகவும் அது இருக்கணும். அதுதான் டிசைட் பண்ண முடியும். அப்ப எப்போ பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகும் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 20 நாட்கள் இதுதாங்க அந்த கிரியேட். அது திடீர் முருகர் பக்தர் ஆயிட்டாருன்ற அந்த ஒரு நகைப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. வரும்போது ஏதோ ஒரு பக்தி மூலமா ஓட்டு கிடைக்காதாங்கிற நம்பிக்கை தான். இப்போ கூட்டணி பத்தி ஏதாவது பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதை தாண்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பிரச்சனைகள் சிக்கல்களை பத்தி ஏதாவது கொஞ்சம் பேசுவார். ஏன்னா ஒருவேளை திமுக காங்கிரஸ் முடிகிற பட்சத்துல டிவி கேக்கு தான் போவாங்கன்ற மாதிரி இங்க எல்லாரும் இதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணலையே சார். அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் திமுகவோட அது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுச்சுங்க. அது நேத்து நைட்டு இன்னைக்கு மார்னிங்கே அது தெளிவாயிருச்சு. இன்னைக்கு 1 மணிக்கு மேல ராஜ்யசபா நாமினேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடுறதுக்கு திமுக கூட்டணி மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே போறாங்க. அது ஒரு 3 hours ப்ராசஸ்ங்க. அது பெரிய ப்ராசஸ்ங்க. ராஜ்யசபா நாமினேஷன் ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டமும் கூட. அது இருக்குங்க, 40-50 பக்கம் இருக்கும். அப்புறம் நம்மகிட்ட இருக்க எம்எல்ஏக்களை பிரிச்சு யார் யாரு 1ங்கிற நம்பர் போடணுங்க. அது பிரிஃபரன்ஷியல் ஓட் சிஸ்டம் மாதிரி 1, 2, 3 நம்பர் போடணும் எலெக்ஷன் நடந்தா. அப்போ அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒருவேளை 4, 2, 6 வேட்புமனுக்கள் அப்படின்னா எலெக்ஷன் நடக்காது. ஆனா நடக்காதுன்னு நம்பிட்டு பயிற்சி கொடுக்காம இருக்க முடியாது. அப்ப யாரு எந்தெந்த நாமினேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடணும், இந்த 35 பேர் இங்க போடுங்க, இந்த 32 பேர் இங்க போடுங்கன்னு அது ஒரு ப்ராசஸ். ஃபார்மை ஃபில்அப் பண்றது அதோட பெரிய ப்ராசஸ். ஏன்னா தப்பு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அது பெரிய கேவலம். கூட்டணி கட்சி கூட ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது. இப்ப தேமுதிகவுக்கும் சேர்த்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ரெடி பண்ற கடமை திமுகவுக்கு வந்துருங்க. அப்புறம் அவங்க காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுங்கிற முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் இனிமேல் தாவேகா கூட்டணிக்கு வர்ற மாதிரி சுத்தமா அந்த வாய்ப்பே இல்லைங்களா. காங்கிரஸ் கட்சியில் சிலர் விரும்பினார்கள், அப்படி எடுத்துக்கிடலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்சி அதிக இடம் கேட்கும், எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஆப்ஷனை காட்டி மிரட்டுனா அது பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் ஆயிரும். நாங்க கேட்கறத கொடு, இல்லைன்னா நாங்க அங்க போயிருவோம், அப்படி மிரட்ட முடியாது பாலிடிக்ஸ்ல. அப்படி மிரட்டினீங்கன்னா அது சமயத்துக்கு
கட்சி தலைவர்கள் போனா போய்க்குங்கன்னு மூடி சொல்லிடுவாங்க. அது மாபெரும் சிக்கல். விஜய் நம்பி எப்படி போறது? இவரு கடைசி நேரத்துல கிளைமாக்ஸ மாத்துவார்ல, சினிமா தானேங்க. கடைசியில போட்டு பார்த்துட்டு கிளைமாக்ஸ் சரியில்லைங்க மாத்துங்க ஒன்னும் செய்ய முடியாது. கடைசி நேரத்துல காங்கிரஸ் அது சரியா வராதுங்க, காங்கிரஸ் கட்சி உள்ள சேர்த்தா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு புதுசா சொல்லுவாரு. காங்கிரஸுக்கு இல்ல இருக்கதும் போயிருங்க. அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். சினிமாக்காரங்களை எல்லாம் நம்பி கூட்டணி போக முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். விஜய் தனியா முயற்சி பண்றாரா? ரைட்டு, அது நம்ம தவறுன்னே சொல்ல முடியாது. இப்படியான தனி முயற்சிகள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நிறைய நடந்திருக்கு. ரைட்டு தான், மக்கள்கிட்ட போகணும். 234 தொகுதியிலையும் அவரே சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. 2 பேருமா சேர்ந்து பெற்றோர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ண செய்து அவருக்கான ஓட்டு சதவீதம் 40%, 38% கொண்டு வரணுங்க. அப்பதான் வெற்றிங்கிறதெல்லாம் சாத்தியம். இல்லைன்னா முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் வெறுங்கனவு, வாய்ப்பே கிடையாது. 38% ஓட்டு அப்படின்னா இன்னைய தேதிக்கு குறைந்தபட்சம் ஒரு 4,4 கோடி ஓட்டு பதிவாங்க. 4.5 கோடி வரைக்கும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு 80% வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆஃப்டர் போஸ்ட் SIR. அப்ப 80% அப்படின்னா அதுல 50% வேணுங்க விஜய்க்கு. இப்ப வேட்பாளர் நியமனம் அப்படிங்கறத எப்படி எடுப்பாரு? ஏன்னா இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இறங்கி அவங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில சில கட்சிக்காரங்க அவங்களே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நாளைக்கு நான் வேலை பார்த்தேன், நீ வேலை பார்த்த, இல்ல எனக்கு தான் கொடுக்கணும்ன்ற அந்த பிரச்சனை வரும் இல்லையா? அத விஜய் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணுவாங்க. அதாங்க மாபெரும் பிரச்சனையே. ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, அவா அரசியல். ரெண்டாவது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் வேட்பாளர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஜெயிக்கணும்னு ஆசை இல்லைங்க, வேட்பாளர் ஆகணும். ஏன்னா அடுத்த கட்ட அரசியல் அதை வச்சுதான் இருக்கு. அதிகாரிகளோட தொடர்பு அதை வச்சுதான் இருக்கு. நான் தாங்க இந்த தொகுதியில தாவேகாவோட வேட்பாளர்னு அறிமுகப்படுத்திக்கிடுவாங்க. தேர்தல்ல வெற்றியே பெறாட்டாளுங்க, அதுவே ஒரு அறிமுகம். அப்போ அந்த வேட்பாளருங்கிற அந்தஸ்தை விட்டு கொடுப்பதற்கு பணிபுரிந்தவர்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. இதுதான் இதோட உண்மையான சிக்கல். நீங்க சொல்ற மாதிரி கட்டுப்பாடு இல்லாதனால எல்லா தொகுதியிலையும் 5-6 பேர் கிளம்பிட்டாங்க. அவங்களை எப்படி இவங்க சமாதானப்படுத்த போறாங்க அதெல்லாம் தெரியல. அது பெரிய அளவுக்கான ஒரு அமைப்பு வேணும் அதுக்கு. அதெல்லாம் விஜய் சந்திக்க போகிற பிரச்சனைகள் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னது இந்த பெண்கள் வாக்குகள். ஏன்னா திமுகவுக்கு தான் பெண்கள் வாக்குகள்னு சொல்லும் போது இல்ல எனக்கு தான் பெண்கள் வாக்குகள் அதிகம் அப்படின்ட்டு. இப்ப இந்த பிரச்சனைகள் பெண்கள் மத்தியில என்னவா எதிரொலிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பர்சனல் அப்படின்னும் போது மத்த தலைவர்களை தாண்டி இவர் அண்ணன்னு சொல்லிக்கிறாரு, நான் உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றாரு. சோ இது அரசியல்ல ஈடுபடும், அரசியலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் யார் வீட்டு பிள்ளை? படமே எங்க வீட்டு பிள்ளை தானே. உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றது என்ன புதுசா என்ன? அப்புறம் அண்ணங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்போ திமுக காலத்துல வந்துருச்சுங்க. அது 1952-57 காலத்திலே வந்துருச்சு. அண்ணன் தம்பி, அண்ணாவே அண்ணா தானேங்க. அறிஞர் அண்ணா தானே, விஜய் அண்ணா கிடையாதுங்களே, அறிஞர் அண்ணா தானே. திமுக இப்ப உதய அண்ணா தானே கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய யூனிக் கான்செப்ட் எல்லாம் நான் பாக்கலைங்க. அறிஞர் அண்ணா தாங்க, அண்ணன் தம்பி அதெல்லாம் தோழர்னு இருந்த கான்செப்டுங்க. அப்போ நாங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க பெரிய அளவுக்கு செல்வாக்கோட இருந்துச்சு. விவசாய பிரச்சனை தஞ்சாவூர்ல விஜய் இவ்வளவு பேசுறாரு. தஞ்சாவூர் மாவட்டத்தோட அரசியல் என்ன தெரியுமா? டெல்டா ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தோட அரசியல் பொது உடைமை அரசியல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரு? பொது உடைமை பாடல்கள் கொடுத்தது யாரு? பொது உடைமை அரசியலுங்க. அதை வீழ்த்தி திராவிட அரசியல் டெல்டால வந்துச்சுங்க. காரணம் காங்கிரஸ் ஒரு நிலச்சுவாண்டார் கட்சிங்கிற ஒரு இமேஜ் வந்துருச்சு. சுதந்திரத்துக்கு பிறகான இமேஜ் காங்கிரஸ் கட்சிக்கு பணையார் கட்சி இமேஜ். கம்யூனிஸ்ட்களை எதிர்த்து போராடினாங்க. 52 இருந்து 57 வரைக்குமான அரசியல்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கம்யூனிஸ்ட் டாமினேஷன். இன்னும் சொல்லப்போனா 52 தேர்தல காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. அப்புறம் 57, 62ல கம்யூனிஸ்டுக்கு சரிவு சீன போர்ல ஏற்பட்ட சரிவுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே பிளவுபட்டு போச்சு. அது பலவீனமாச்சு. பலவீனமானவொன்னா அந்த இடத்த திமுக, அதாவது திகால இருந்து வந்த திராவிட கட்சிகள் பிடித்தது. டெல்டா அரசியல் பேசிக்கா திராவிட அரசியல். எல்லா ஊர்களையும் சின்ன சின்ன கிராமங்கள நாவலர்லாம் அப்போ எங்க ஊர் பக்கத்துல பேச வருவாருங்க. அவரு சும்மா வீட்டுல கட்டில் போட்டு வச்சிருப்போம், அங்கதான் அவர் படுத்திருப்பாரு காலையில. அதாவது 57 அந்த காலகட்டங்க. எங்க தாத்தாக்கள் இவங்கெல்லாம் காலையில அந்த உள்ளூர் மெஸ்ல டோக்கன் மாதிரி வாங்கி கொடுத்துருவோம். மார்னிங் டிஃபன் அதுதான், மத்தியானம் சாப்பாடு அங்கதான். சாயந்தரம் யாராவது சைக்கிள் பின்னாடி உட்கார வச்சு பக்கத்து கிராமத்துல கூட்டு போவாங்க. கிராமங்க, நீங்க அந்த காலகட்ட கிராமத்தை யோசிச்சு பாருங்க. கரண்டே கிடையாது, ரொம்ப சின்னதா இருக்கும். ரிட்டர்ன் ஆகி வர்றதெல்லாம் பெரும் கஷ்டமா இருக்குங்க.
சுத்தமா கும்முருட்டா இருக்கும். இப்ப கூட எங்க கிராமங்கள் நிறைய கும்முருட்டா தான் இருக்கும். ரிட்டர்ன் ஆகி வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பதாங்க சாலை வசதிகள்லாம் ஒரு 20 வருஷம் ஆமா. 20 வருஷமா தாங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஊர்ல. அப்போ அப்படித்தாங்க கட்சி வளர்ந்தது. சும்மாலாம் ஒண்ணும் வளரல. விஜய் சொல்ற மாதிரி அப்படியே அதிமுக, திமுக இப்படி எல்லாம் வளரல. பின்னாடி ஒரு பெரிய ஆழமான உழைப்பு இருக்கு, தத்துவம் இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. சித்தாந்தத்தை நம்புகிற மக்கள் இருந்தாங்க. அதுக்கேற்ற திரை மொழி இருந்துச்சு, நாடக மொழி இருந்துச்சு, எழுத்து வலிமை இருந்துச்சு. 500 பத்திரிகை வந்துட்டு இருந்துங்க திராவிட இயக்க பத்திரிகைகள். பெரும்பாலும் திமுக நண்பர்கள் வந்து அவங்க பெற்றோர்கள் இல்லைன்னா தாத்தா இவங்க எல்லாம் வந்து ஊர்ல புத்தக நிலையம் வச்சிருப்பாங்க. பெரியார் நூல் அனுப்பி விடுவாரு. அவங்க காசு கட்டலைன்னா திட்டுவாரு. முக்கால் காசு கட்டலையாரு, இவன் கட்ட முடியாது, இவன் எங்கேயாவது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பான், அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாடுங்க அதெல்லாம். இங்க ஒரு கோச்சுக்குவாரு அவரு, ஏன்னா இங்க பத்திரிகை அடிக்கணும், அதுக்கு காசு வேணும். அது பெரிய பிரசவ வேதனை பத்திரிகை நடத்தி கொண்டு வர்றது. அப்படியெல்லாம் வளர்ந்த இயக்கங்கள்ங்க. சும்மா விஜய் வந்து ஏதோ இப்படி வளர்ந்தாங்க அப்படி வளர்ந்தாங்கன்னு மேம்போக்கா பேசுறாரு.